இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹாய். என்ன ரேஷ்மா, டைம் என்ன ஆகுது? இந்த நேரத்துல உனக்கு எங்க போகணும்? சரிங்க சார், சொல்லுங்க. வேற எந்த டைம்ல கூப்பிட்டா நீங்க வருவீங்க? எப்ப கூப்பிட்டாலும் நீதான் ஏதாவது காரணம் சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு இருக்கியே. அதான் இந்த நேரத்துல வந்த. போலாமா? இந்த பொண்ணு சிவாவோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தவளாச்சே. இவ எதுக்கு இந்த நேரத்துல இங்க வந்திருக்கா? இவளை பார்க்க தான் சிவா வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ. என்ன ரேஷ்மா, நான் இங்க சும்மாவா இருக்கேன்? என் வேலையை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அதான் உங்க ஐஜி சாரே உன்னை என் கூட போயிட்டு வான்னு சொல்லிட்டாரே. அப்புறம் என்ன? சரி, இப்ப நம்ம எங்க போறோம்? வேற எங்க? படத்துக்கு தான். அப்பவே போலான்னு கூப்பிட்டேன்ல, அதான் இப்ப போலான்னு வந்த. இல்ல உனக்கு வேற எங்கயாவது போகணும்னா சொல்லு, நோ ப்ராப்ளம். சரி வா, படத்துக்கே போலாம். ஹே, எங்க போற? என் பைக் எடுத்துட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், ஏன் பைக்லயே போலாம். உட்காரு. இவன் பாட்டுக்கு வெளியே வந்தான். அந்த பொண்ணுகிட்ட ஏதோ பேசினா கூடவே கிளம்பி போயிட்டான். இது சரியில்லையே. என்னண்ணே இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? எல்லாம் இந்த சிவாவால தான். சிவாவா? சிவாக்கு என்னாச்சுன்னு? அவன் இந்த நேரத்துல எதுக்குமா வெளியே போறான்? அதுவா, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. அது ஓகேமா, ஆனா அவன் யார் கூட போயிருக்கான்னு தெரியுமா? அன்னைக்கு அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு பொண்ணு வீட்டுக்கு வந்தது இல்ல, அந்த பொண்ணோட போயிருக்கான். அதுவும் அவ கூட பைக்ல ஒன்னா போயிருக்காமா. என்னென்ன நீங்க? அவரோட ஃப்ரெண்டு கூட தானே போயிருக்காரு, விடுங்க. அப்படியெல்லாம் விட முடியாது ஐலிமா. என்ன இருந்தாலும் வீட்டுல கட்டின பொண்டாட்டி நீ இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கூட, அதுவும் இந்த நைட் நேரத்துல வெளியே போறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அண்ணே, நானே அத பெருசா எடுத்துக்கல. நீங்க எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? விடுங்க. இல்லையே, ஏதோ சரியில்லையே. எனக்கு என்னவோ நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இதுவே உன் இடத்துல வேற பொண்ணா இருந்தான்னு வச்சுக்க, ஏன் பயங்கரமா கோவப்பட்டிருப்பா. ஆனா நீ என்னடானா இவ்வளோ கேஷுவலா எடுத்துக்கிற? எனக்கு அதான் புரியல. அண்ணே, இது அவ்வளவு சீரியஸ் ஆக வேண்டிய விஷயமே கிடையாது. அதுவும் இல்லாம சிவா என்ன சின்ன குழந்தையா? அவருக்கும் எல்லாம் தெரியும்ல. என்கிட்ட சொல்லாம போனா பரவாயில்ல, சொல்லிட்டு தானே போயிருக்காரு. இதுக்கு மேலயும் நான் ஏன் டென்ஷன் ஆகணும்? நீங்க ஒன்னும் கன்ஃபியூஸ் ஆயிக்காம போய் தூங்குங்க, போங்க. சரிம்மா.